அதிமுக மீண்டும் பிளவுபட போதா இல்லனா ஒன்றிணைந்த அதிமுகவா உருவாக போதா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. மத்திய பாஜக எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம், தினகரன், சசிகலா நால்வரும் ஒன்றாக இருந்து பாஜகவுடன் அணி திறந்தால் கண்டிப்பாக 2026 ஏற்கனவே பொதுமக்களிடமிருந்து வாக்காளர்களிடமிருந்து ஒதுக்கப்பட்ட ஒதுங்கி போன திமுகவுடைய அரசை வீழ்த்த முடியும் என்று தான் மத்திய பாஜகவினர் கருதுகின்றனர். திமுக என்ன பண்றது தெரியுமா உங்களுக்கு? செங்கோட்டையின் மூலமாக எடப்பாடி பழனிசாமி பலவீனப்படுத்த வேண்டும் என்ற பொருளில் செங்கோட்டையனுக்கு 8 முதல் 10 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள் அவருடன் ஆதரவாளர்களாக. அவர்களெல்லாம் தனித்து பிரித்து எடுத்து விட்டால் ராஜ்யசபா தேர்தலில் அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு மூக்கொடர் போடும் என்று அரசியல் ரீதியாக திமுகவும் கணக்கு போடுகிறார்கள். முத்துசாமி முன்னாடியே ஈரோடு மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறாரு திமுகவுக்கு. இப்ப செங்கோட்டையன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அரசியலில் 2+2 is not 4. செங்கோட்டையன் எப்போன்னா மாறலாம். டிடிவி தினகரன் இன்னைக்கு கூட குறிப்பிடுறாரு, வித் ஆர் வித்தவுட் எடப்பாடி பழனிசாமி அதிமுக உருவாக்கி அவங்க 26ல தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருவாங்க அப்படின்னு. ஜெயலலிதாவிற்கு கட்டமைப்பை சொல்லி கொடுத்தவர் டிடிவி தினகரன் தான். எனக்கு நன்றாக தெரியும் எந்த மாவட்டத்தில் எந்த ஜாதிகள் எந்த ஜாதியை பிடித்தால் எந்த ஜாதி கீழே விழும், எந்த ஆளை பிடித்தால் எந்த ஆள் மேலே வருவார் என்றெல்லாம் அவருக்கு கணக்கு போட தெரியும். எடப்பாடி பழனிசாமிய எப்படி பாஜக அவங்களுடைய எண்ண ஓட்டத்துக்கு இணங்க வைக்க போறாங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? செங்கோட்டையன் போன்றவர்கள், வேலுமணி போன்றவர்கள், தங்கமணி போன்றவர்கள் அழுத்தத்தினால் தான் எடப்பாடி பழனிசாமி அவரை ஒரு நாடி துடிப்பாக கருதுகிறது மத்திய பாஜக. விஜய் ஆஸ்பெக்ட், சீமான் ஆஸ்பெக்ட் எல்லாமே ஒரு ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் எல்லாம் கன்சாலிடேட் பண்ணோம்னா மத்திய பாஜக தலைமை ஒருவரால் தான் முடியுமே தவிர வேறு யாரால் முடியாது. காரணம், இப்படியே விட்டுட்டீங்கன்னா ஈஸி வாக் ஓவர் ஃபார் எம்கே ஸ்டாலின். எடப்பாடி பழனிசாமி பாஜகவினுடைய அழுத்தத்தில் வரத்தான் வருவார். மே ஜூனுக்குள்ள, ஏப்ரல் மேக்குள்ள. வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். சார் கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம் சார். நமஸ்காரமா. நமஸ்காரம். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இன்று நான் நாடாளுமன்றத்திற்கு சென்றிருந்தேன். சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் அவருடைய ஆணையின்படி எனக்கு 40 ஆண்டுகள் பத்திரிகை தொழில் இருந்ததனால் லோக்சபா செக்ரட்டேரியட் பார்லிமெண்ட் எனக்கு பதில் மரியாதை செய்வதற்காக LND என்று சொல்லக்கூடிய லாங் அண்ட் டிஸ்டிங்விஷ்ட் வெட்டரன் ஜேர்னலிஸ்ட் என்ற ஒரு பட்டத்தை கொடுத்தார். அட்டை. அந்த அட்டையை வைத்துக்கொண்டு பாராளுமன்றத்தில் நான் எங்கு ஒன்றா சேரலாம். தங்களுடைய நேயர்களுடன் நான் பகிர்ந்து கொள்வதில் ஒன் இந்தியா நேயர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியுடன் நான் கதை பகிர்ந்து கொள்கிறேன். ஒன் இந்தியா நிறுவனம் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். தமிழக அதிமுக அப்படிங்கிறது மீண்டும் பேசு பொருளா தமிழ்நாட்டுல மாறி இருக்கு. அதிமுக மீண்டும் பிளவுபட போதா இல்லனா ஒன்றிணைந்த அதிமுகவா உருவாக போதா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. இந்த கேள்விக்கான பிள்ளையார் சுழி போட்டதுன்னா செங்கோட்டையன் அவர்களை சொல்லலாம். அந்த அத்திக்கடவு அவிநாசி பாராட்டு விழாவுக்கு அவர் கலந்து கொள்ளாத நிகழ்வு, அதை தொடர்ந்து அவர் பொதுக்கூட்டத்துல பேசுற விஷயங்கள், என்ன சோதிக்காதீங்க அப்படிங்கறதெல்லாம், இதை நம்ம எப்படி பாக்குறது சார்? இது அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்காரு, மத்தபடி எதுவும் இல்ல, அதிமுகவோட EPS தரப்புலயே தான் இருப்பாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா, இல்லனா மீண்டும் அவர் தலைமையில ஒரு அணி போகுமா, இல்ல ஒன்றிணைந்த அதிமுக உருவாக வாய்ப்பு இருக்கா? ஒன்றிணைந்த அதிமுக தான் உருவாகும். அதற்கு மத்திய பாஜக ஊக்குவிக்கிறது. தங்களுக்கும் தெரியும் லட்சியா, 2019 முதல் அம்மையார் ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு மத்திய பாஜகவுடைய நிலைப்பாடு அனைத்து அதிமுக குழுக்களும் குரூப்பா இருக்கக்கூடாது. சசிகலா, தினகரன், ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் ஒன்று சேர வேண்டும் என்பதுதான் பாஜகவுடைய தாற்பயம், அதனுடைய லட்சியம். அந்த பின்னணியில் பார்த்தால் கண்டிப்பாக அதிமுக ஒற்றுமைக்கு பாஜக முயற்சி செய்து வருகிறது, முயற்சி செய்யும். காரணம், கடந்த ஓரிரு வாரங்களாக டெல்லி மிகவும் சுறுசுறுப்பாகிவிட்டது, பரபரப்பாகிவிட்டது. தமிழக பாஜக தலைவர்கள் பலர் இங்கு வந்திருந்தார்கள். டிடிவி தினகரன் வந்திருந்தார், ஆதவ் அர்ஜுனா வந்திருந்தார், மற்றும் பல தலைவர்கள் வந்திருந்து பேசினார்கள்.
என்னை பொறுத்த மட்டும் நான் ஜே.பி. நட்டா பாஜக தலைவரையும் சந்தித்தேன். அவரும் சொன்னார் ஒன்றிணைந்த அதிமுக தான் வேணும் என்று. எது இருப்பினும் லக்ஷ்யா, சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய ஒரு தீர்வுக்கு பிறகு தேர்தல் கமிஷன் ஒரு மாதத்திற்குள் தங்களுடைய குறிப்பை தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னதனால் ஒரு தொங்கல் வந்து விட்டது, ஒரு கொக்கி போட்டு விட்டாங்க. இப்பொழுது அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருந்து லீகலாக சட்ட ரீதியாக சுப்ரீம் கோர்ட் போகலாம். தேர்தல் ஆணையத்திற்கு இது பற்றி விசாரிக்க உத்தரவாதம் இல்லை, இது அதிகாரம் இல்லை என்று சொல்லலாம். இல்லை என்றால் கண்டிப்பாக இதற்கு தடை கோரி சுப்ரீம் கோர்ட் போகலாம். இல்லை என்றால் மத்திய தேர்தல் ஆணையம் தன்னுடைய வரம்புக்கு தீர்ப்பும் கோரலாம். இந்த இரண்டு நிலைப்பாடுகள். எனினும் இன்னும் ஓரிரு நாட்களில் பிப்ரவரி 18 2025 வருடம் தலைமை தேர்தல் அதிகாரி ராஜீவ்குமார் ஓய்வு பெற இருக்கிறார். புதியதாக வரக்கூடிய தேர்தல் தலைமை ஆணையாளருடைய தலைமையில்தான் அதிமுக பற்றி நிர்ணயம் செய்ய முடியும். ஒருவேளை அதிமுகவிற்கு தீர்ப்பு எப்படி வந்தாலும் சரி, தேர்தல் கமிஷன் கூட இன்னும் ஒரு மாத காலம் அவகாசம் கேட்கலாம் சென்னை உயர்நீதிமன்றத்தில். ஆக மொத்தம் இது நிரந்தரமாக இல்லை, டெம்பரரியாகத்தான், தற்காலிகமாகத்தான் இருக்கும் என்று நினைக்கிறேன். இதன் நடுவே பாஜக ஒன்றிணைந்த அதிமுக வேண்டும் என்பதற்காக தேர்தல் ஆணையத்திடம் மறைமுகமாக அதிமுகவிற்கு மீது ஒரு பழி ஒன்றோ அல்லது புகார் சொல்ல வேண்டும் என்றால் தேர்தல் ஆணையத்திடம் ரகசியமாக சொல்லி இதை தாமதிக்கப்படுத்தலாம். they can delay it. இதெல்லாம் தான் சூழ்நிலைகள் டெல்லியில் உருவாகி வருகிறது. எனினும் மத்திய பாஜக எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம், தினகரன், சசிகலா 4 ஒன்றாக இருந்து பாஜகவுடன் அணி திறந்தால் கண்டிப்பாக 2026 ஏற்கனவே பொதுமக்களிடமிருந்து வாக்காளர்களிடமிருந்து ஒதுங்கி போன திமுகவுடைய அரசை வீழ்த்த முடியும் என்று தான் மத்திய பாஜகவினர் கருதுகின்றனர். லக்ஷ்யா, ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப அழுத்தம் திருத்தமா இருக்காரு. மீண்டும் பாஜகவோட கூட்டணியே கிடையாது, என்னதான் தேர்தல் ஆணையத்தை வச்சு அவங்க மிரட்டணும், ஏதாவது சதி வேலைகள் செய்யணும், இதுக்குள்ளேயே எங்களுடைய பிளவுகளை ஏற்படுத்தணும், உட்கட்சிக்குள்ள விவகாரங்களை ஏற்படுத்தணும்னு நினைச்சாலும் ரொம்ப எடப்பாடி பழனிசாமி ஸ்ட்ராங்கா இருக்காரு. சிறுபான்மையினர் ஓட்டுகளே அதிமுகவுக்கு போனதுக்கான காரணம் உங்களுக்கு வராம பாஜக தான். அதை செய்த தவிர மீண்டும் செய்ய மாட்டோங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்காங்களே, இது எப்படி சாத்தியமாகும்? சாத்தியமாகாது. சிறுபான்மையர் எப்பவுமே அதிமுகவிற்கு வாக்களிக்க மாட்டார்கள். அழுத்தம் திருத்தமாக சொல்லலாம். காரணம் 2014, 2019, 2022, 2024 என்றெல்லாம் அடுக்கி கொண்டு போனால் அம்மையார் ஜெயலலிதா நம்மிடம் இருந்த பொழுது ராமர் கோவிலை கட்ட வேண்டும் என்று அதிமுகவினுடைய தீர்மானத்திலேயே தேர்தல் குறிப்பிலேயே பெற்றிருந்தார்கள். ஆர்டிகல் 370 அப்ரகேஷன், ஸ்ரீநகருக்கு இருக்கக்கூடியதை ஒதுக்க வேண்டும் என்ற சட்டத்தை திருத்த செய்ய வேண்டும் என்று ஜெயலலிதா அம்மையார் தேர்தல் அறிக்கை, அதிமுக தேர்தல், இந்த 2 முக்கியத்துவம். ஆக மொத்தம் அதிமுக ஒரு ப்ரோ இந்துத்துவ பார்ட்டி, ரைட்டிஸ்ட் வியூ எடுத்திருக்காங்கன்னு தான் தெரியுது. அதனுடைய நிலைப்பாட்டில் பார்த்தால் என்றுக்குமே சிறுபான்மையர் ஓட்டு போட மாட்டார்கள். 2024 பொது தேர்தலில் அது நிறுவனமாகப்பட்டது. லக்ஷ்யா, இந்த பின்னணியில் பார்த்தால் வரக்கூடிய நாட்களில் செங்கோட்டையன் எழுப்பி இருக்கக்கூடிய பிரச்சனை அரசியல் பிரச்சனை. சட்ட ரீதியாக சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்தது எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுத்த தலைவரி, அது சட்ட ரீதியானது. ஆக மொத்தம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு தலைவரி அரசியல் ரீதியாக செங்கோட்டையன், சட்ட ரீதியாக சென்னை ஹைகோர்ட். அதையும் தவிர அந்த பின் பிரிக்ஸ் என்று சொல்வார்களே, ஒரு கீறி விடுவது என்றெல்லாம் டிடிவி தினகரனும் ஓ பன்னீர்செல்வம் பிரதிதினம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த நிலையில் லக்ஷ்யா, ஒரே ஒரு ரகசியத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் ஒன் இந்தியா நேயர்களுக்கு. வரக்கூடிய ஜூலை மாதத்தில் தமிழகத்திலிருந்து 6 ராஜ்யசபா தேர்தல் எம்பிக்களை தேர்ந்தெடுக்கலாம் தமிழக சட்டசபையிலிருந்து. அதை ஒழுங்கா பார்த்தால் 65 எம்எல்ஏக்களை கொண்ட அதிமுக 2 எம்பிக்களை தாராளமாக கொடுக்கலாம். காரணம் என்ன என்று கேட்டால் 32, 33, 34 என்று சொல்லக்கூடிய எம்எல்ஏக்கள் தான் ஒரு எம்பிக்கு வாக்களிக்க முடியும். ஆக மொத்தம்
அதிமுகவும் திமுகவும் சமரச ஒத்து போய்கொண்டால் அன்ன போஸ்ட் அடுக்க முடியும் 6 எம்பிக்களை. அதில் கமல்ஹாசன் என்று ஒரு வதந்திகள் வர ஆரம்பித்து விட்டது. பாக்கி 5 பேர். திமுக என்ன பண்றது தெரியுமா உங்களுக்கு? செங்கோட்டையின் மூலமாக எடப்பாடி பழனிசாமி பலவீனப்படுத்த வேண்டும் என்ற பொருளில் செங்கோட்டையனுக்கு 8 முதல் 10 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள் அவருடன் ஆதரவாளர்களாக. அவர்கள் எல்லாம் தனித்து பிரித்து எடுத்து விட்டால் ராஜ்யசபா தேர்தலில் அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு மூக்கொடை போடும் என்று அரசியல் ரீதியாக திமுகவும் கணக்கு போடுகிறார்கள். அது டெல்லியில் எனக்கு ஒரு உயர் மட்டத்தில் ஒரு எம்பி என்னிடம் தெரிவித்தார், திமுக எம்பி. அது மாதிரியான மன சூழல் இருந்தால் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு சோதனை காலங்கள் பரிசோதனை காலங்கள் அதிகமாகி கொண்டே இருக்கும். அந்த ரீதியில் டிடிவி தினகரன் சொல்லக்கூடிய ஒரு ஃபார்முலா, நாங்கெல்லாம் 3 பேருக்கும் ஏதாவது 3 பதவி, எடப்பாடி பழனிசாமிக்கு தலைவர் பதவி, ஓ பன்னீர்செல்வத்துக்கு பொதுச் செயலாளர், பொருளாளர் டிடிவி தினகரன் என்று ஒப்புக்கொண்டால் சரியாகலாம். அது ஒப்புக்கொள்வார்களா மாட்டார்களா காது, இதில் ஒரு ஈகோ பிரச்சனை இருக்கிறது. மனதில் கவுண்டர் தேவர் என்றெல்லாம் ஒரு ஜாதி பிரச்சனை ஆகிவிட்டது. இந்த ரீதியில் பார்த்தால் அதிமுகவிற்கு என்னை பொறுத்த மட்டில் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ஆளுமையை நன்றாக காண்பித்து விட்டார். 4 ஆண்டுகள் முதலமைச்சராகவும் 4 ஆண்டுகள் அதிமுக பொதுச் செயலாளர் இருந்தார். அவருக்கு கேள்விக்குறி வந்தால் எம்எல்ஏக்களை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய ரீதியில் அவர் மீது அனுதாப அலைகள் வந்தாலும் வரலாம் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து அரசியல் ரீதியாக. இருப்பினும் ஓ பன்னீர்செல்வத்துக்கு அவ்வளவான ஒரு ஆர்கனைசேஷன் கெப்பாசிட்டி, அதாவது கட்டமைப்பு நிறுவனத்தை சேர்க்கக்கூடிய அளவிற்கு அவருக்கு திறமை இருப்பதாக தெரியவில்லை. காரணம், அவர் நரேந்திர மோடி என்னதான் மந்திரி சபையில் சேர சொன்னார், ஓப்பனா சில ரகசியங்கள் எல்லாம் வெளிச்சு விட்டுறாரு. அவரே தேனியில தோத்து போயிட்டார். ராமநாதபுரத்துல எல்லாம் தேவர் ஓட்டு அவருக்கு விழல. தங்க தமிழ் செல்வன் ஜெயிச்சிட்டாரு. இந்த ரீதியில பாத்தீங்கன்னா கவுண்டர் ஓட்டு நல்லா வச்சிருக்காரு மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி. இருப்பினும் சோதனை காலம் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் என்பது எனக்கு, அதிலிருந்து அவர் வெற்றிகரமாக வருவார் என்று தான் என்னுடைய முழு நம்பிக்கை, லட்சியம். செங்கோட்டையன் அவர்கள் கிட்ட அப்போ திமுக பேச்சுவார்த்தை நடத்துறாங்கன்னு சொல்றீங்களா? மாநிலங்களவை எம்பிக்களுக்காக அவரை இவங்க பக்கம் கொண்டு வரணும். ஏன்னா முத்துசாமி முன்னாலேயே ஈரோடு மாவட்டத்தில இருந்து வந்திருக்கிறாரு திமுகவுக்கு. இப்ப செங்கோட்டையன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா திட்டவட்டமான செங்கோட்டையன் மறுத்து இருக்காரே. அரசியலில் எதுவுன்னா நடக்கலாமா? 2+2 4 இல்ல. அரசியல் 2+2 22. தடால்னு 11 ஆயிடும், தடால்னு 2 ஆயிடும். ஆக மொத்தம் அரசியலை பொறுத்த மட்டும் நான் நீண்ட காலமாக அரசியல் தலைவர்களை நேரடியாக சந்தித்து பார்த்ததில் குறைந்தது இந்த 40 ஆண்டுகளில் 500 எம்பிக்களை நான் நன்றாக அறிவேன், தனிப்பட்ட முறையில் அறிவேன். பல பிரதமர்கள், நரேந்திர மோடி போன்றவர்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு நல் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அந்த ரீதியில் பார்த்தால் அரசியலில் 2+2 is not 4. செங்கோட்டையன் எப்போன்னா மாறலாம். அவங்க திமுகவுடைய லட்சியம் எதிர்கட்சிகளை சின்ன பின்னமாக்க வேண்டும். எப்படி நரேந்திர மோடி அகில இந்திய அளவில் செய்து ராகுல் காந்தி ஒரு கோமாளி மாதிரி ஆக்கி விட்டார்களோ, அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஒரு நாடக நடிகராக ஆக்க வேண்டும் என்பதுதான் மு.க. ஸ்டாலினுடைய திட்டம். ஆனால் பொதுமக்கள் மு.க. ஸ்டாலின் இல்லை என்பதும் என்னுடைய கருத்து. இப்போ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கணுங்கிற ஒரு குரல் ஒரு பக்கம் இருக்கு. டிடிவி தினகரன் இன்னைக்கு கூட குறிப்பிடுறாரு, வித் ஆர் வித்தவுட் எடப்பாடி பழனிசாமி அதிமுக உருவாக்கி அவங்க 26ல தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருவாங்க அப்படின்னு. சமீபத்துல டெல்லிக்கு போயிட்டு வந்திருக்கிறாரு. சோ பாஜக தலைவர்களோட கண்டிப்பா பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பாரு. சோ பாஜக சொல்றதுதான் டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் கேட்கிறாங்க. அதனால அவங்க பேச்சு நம்ம கேட்க கூடாதுன்னு அதிமுக தலைவர்கள் நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா ஒன்றிணைந்த அதிமுக உருவாகும்னு டிடிவி தினகரன் திட்டவட்டமா சொல்றாரு. இது எப்படி சாத்தியமாகும்? டிடிவி தினகரனை பொறுத்த மட்டும் எனக்கு மிக மிக ஆப்த நண்பர். அவர் ராஜ்யசபா லோக்சபா எம்பியாக இருந்தபோது நானும் அவரும் சென்ட்ரல் ஹாலில் பல முறைகள் சந்தித்து நேரடியாக பேசக்கூடிய வாய்ப்புகளை பெற்றவன் நான். அம்மையார் ஜெயலலிதா நம்மிடம் இருந்த பொழுது அவரை ஒதுக்கி வைத்திருந்தார்கள். அப்பொழுது அவர் மௌனமாக இருந்து பணிபுரிய செய்தார். டிடிவி தினகரனை அரசியல் ரீதியாக தாங்களுக்கு வர்ணிக்க வேண்டும் என்றால் ஜெயலலிதாவிற்கு அமித்ஷாவாக இருந்தார். அவர் ஜெயலலிதாவிற்கு கட்டமைப்பை சொல்லிக் கொடுத்தவர் டிடிவி தினகரன் தான். எனக்கு நன்றாக தெரியும்.
எந்த மாவட்டத்தில் எந்த ஜாதிகள், எந்த ஜாதியை பிடித்தால் எந்த ஜாதி கீழே விழும், எந்த ஆளை பிடித்தால் எந்த ஆள் மேலே வருவார் என்றெல்லாம் அவருக்கு கணக்கு போட தெரியும். ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி உள்ளவர். ஆக மொத்தம் அவர் கண்டிப்பாக பாஜக பக்கம் தான் இருக்கிறார். ஓ பன்னீர்செல்வம் இருக்கிறார், ஓ பன்னீர்செல்வம் மகனும் இருக்கிறார். இருப்பினும் மத்திய பாஜக எடப்பாடி பழனிசாமி தான், ஏன்னா 65 எம்எல்ஏ இன்டாக்டா வச்சிருக்காரு பாருங்க இது வரைக்கும் அவரு. அதனால அவர் மீது ஒரு அனுதாபம் இருந்தாலும் ஏன் எடப்பாடி பழனிசாமி தடால் என்று தேசிய ஜனநாயக கூட்டணி விலகி போனார்? போவதற்கு ஒரு வாரம் முன்னாடி தான் நரேந்திர மோடியுடைய இடது பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு பூச்சட்டை கொடுத்து வரவேற்று அவ்வளவு நாகரிகமாக இருந்தார். திடீரென்று ஏன் அவர் அநாகரிகமாக செய்தார் என்று தான் பல பாஜகவினருக்கு புரியவில்லை. சிறுபான்மையின் வாக்கு வண்டி மட்டும் ஒரு காரணம் அல்ல என்பதுதான் என்னுடைய கருத்து ரஷ்யா. இருப்பினும் இந்த 4 பேரையும் ஒருங்கிணைப்பது அமித்ஷா ஒருவரால் தான் முடியும் என்பதுதான் என்னுடைய ஆழ்ந்தமான கருத்து. அது மே ஜூன் மாதத்தில் நடந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை லட்சியா. எடப்பாடி பழனிசாமிய எப்படி பாஜக அவங்களுடைய எண்ண ஓட்டத்துக்கு இணங்க வைக்க போறாங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஏன்னா இத்தனை மக்களவை தேர்தலுக்கே கடைசி வரைக்கும் அந்த கதவுகள் திறந்திருக்கு அமித்ஷா அவர்கள் குறிப்பிட்டாங்க. பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்தது. இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி எதற்குமே செவிமடுக்காத சூழல்ல 26ல மட்டும் எப்படி பாஜகவால எடப்பாடி பழனிசாமியை மாத்திர முடியும்? செங்கோட்டையன் போன்றவர்கள், வேலுமணி போன்றவர்கள், தங்கமணி போன்றவர்கள் அழுத்தத்தினால் தான் எடப்பாடி பழனிசாமி அவரை ஒரு நாடி துடிப்பாக கருதுகிறது மத்திய பாஜக. வேலுமணி கூட சென்ற வாரம் டெல்லியிலிருந்து பல தலைவர்களை பந்திட்டு சென்றார் ரகசியமாக. அதிமுகவில் இருக்கக்கூடிய 2ஆம் நிலைப்பட்ட 2வது லைன் ஆஃப் லீடர்ஸ், 3rd லைன் ஆஃப் லீடர்ஸ் எல்லாம் பாஜகவுடன் போக வேண்டும் என்பது தான் அவருடைய ஆழ்ந்தமான கருத்து. எடப்பாடி பழனிசாமிக்கு மூக்கடைப்பு கிடைத்து விட்டது லட்சியா. சிறுபான்மையர் வாக்கு வங்கி அவரிடம் இல்லாத போனது. ஸோ இந்த சூழ்நிலை எல்லாம் வைத்து பார்த்தால் 360 டிகிரிஸ் அனலைஸ் பண்ணீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கழுத்துல ஒரு அப்படி நெருக்க வந்துருச்சு ஃப்ரம் வேரியஸ் ஆங்கிள்ஸ். அதுலேருந்து அவர் ரெகுலேட் பண்ணணும்னா அமித்ஷாவினுடைய ஆதரவு, மத்திய பாஜகவுடைய ஆதரவு இல்லாமல் அவர் வெளியே வர முடியாது. காரணம் 2 கவர்மெண்ட்டையும் நீங்க அப்போஸ் பண்ணி இருக்க முடியாது லட்சியா. ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட். அதனால ஒரு கலைஞர் எப்பவுமே அம்மையார் ஜெயலலிதாவுடைய பாணி என்ன என்று கேட்டால் ஒரு அரசாங்கத்தை தன்னிடம் வைத்துக் கொள்வார். தமிழக அரசாங்கத்தில் இருந்தால் மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து பேசுவார். எதிர்கட்சியாக இருந்தால் மத்திய அரசாங்கத்துடன் போவார். அதான் அந்த அம்மாவுடைய ஸ்ட்ராட்டஜியா இருந்தது என்னை பொறுத்த மட்டும், என்னுடைய கணக்குப்படி. அந்த அம்மா லேடியா மோடியா கூட கேட்டிருக்காங்க, அது வேற விஷயம். இருப்பினும் எடப்பாடி பழனிசாமி பாஜகவினுடைய அழுத்தத்தில் வரத்தான் வருவார் மே ஜூனுக்குள்ள, ஏப்ரல் மேக்குள்ள. அப்படி அழுத்தத்தின் பேர்ல வந்தாலும் டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சசிகலா அவர்களே உங்களுக்குள்ள இருப்பாங்களா? இல்லைன்னா 21 மாதிரி எடப்பாடி பழனிசாமி மட்டும், அதாவது அதுக்கு பிறகாக சந்திச்சு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக பாஜக இந்த கூட்டணி அமையுமா? இட்ஸ் ஆல் ஸ்பெகுலேஷன்ஸ் தான், ஒரு ஹைபோதெட்டிக்கல் திங்கிங் தான். என்னை பொறுத்து மட்டும் பார்த்தீங்கன்னா லட்சியா, ஒரு எடப்பாடி பழனிசாமி ஒரு 50 சீட் தரேன்னு சொல்லிட்டாங்கன்னா அதுலேருந்து 20 சீட் பாஜக கட்சியிலிருந்து ஓ பன்னீர்செல்வத்திற்கும் தினகரனுக்கும் தரலாம். அந்த மாதிரிலாம் ஒரு ஒர்க் அவுட் பண்ணிப்பாங்க. தேசிய கூட்டணியில் மீண்டும் அவரை வரவேற்க வேண்டும் என்றால் நரேந்திர மோடியும் எடப்பாடி பழனிசாமி உட்கார்ந்து அமர்ந்து பேசினால்தான் அது உருவாகுமே தவிர 2ஆம் நிலைக்கட்டத்தில் இருக்கக்கூடிய பாஜக ஊழியர்களோ அதிமுக வரவே வராது. டாப் லெவல் தான் வரணும் தான் என்னுடைய கருத்து. அது கண்டிப்பாக மே மாசத்திற்குள் உருவாகிவிடும். காரணம், நாம் இருவரும் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இதே சமயத்தில் எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள், பிரதமர் நரேந்திர மோடி 28ஆம் தேதி சென்னை வர இருக்கிறார், அமித்ஷா வர இருக்கிறார். ஆக மொத்தம் இந்த மாசத்தே வர ஆரம்பிச்சு. அவங்களுக்கு டெல்லி முடிஞ்சு போயிடுச்சுங்க லட்சியா. டெல்லியில ஜெயிச்சிட்டாங்க. இனிமேல் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் பீகார்ல அவங்க ஜெயிச்சிருவாங்க. ஈவன் அதர்வைஸ் தே வில் வின், வெதர் தே கண்டெஸ்ட் ஆர் நாட். பீகார்ல ஈஸியா வாக் ஓவர் ஃபார் பிஜேபி. ஆனால் தமிழகத்தின் மீது அவர்கள் கண் வைத்திருக்கிறார்கள். கண்டிப்பாக அண்ணாமலை மூலமாக தமிழகத்தில் ஒரு 20-25 எம்எல்ஏக்களை பிடித்து தான் பண்ண. ஆனா மிஸ்டர் மோடி அண்ட் அமித்ஷாவுக்கு நன்றாக தெரியும் விஜயனுடைய தாக்கம். போதாத வரைக்கும் பிரசாந்த் கிஷோர் என்பவர் பாஜகவுடைய ஏஜென்ட், பீகார்ல கண்டெஸ்ட் பண்ண போறாரு. அவர் he will get busy for பீகார் எலெக்ஷன்ஸ்.
அவர் விஜய்க்கு அட்வைசரா வந்திருக்காருன்னா அதாவது ஹி வில் பி அட்வைசர் அப் டு ஆகஸ்ட் தான். அதுக்கப்புறம் அங்க பண்ண ஆரம்பிச்சிருக்காரு, பாத யாத்திரை பண்ணிட்டு இருக்காரு அவரு. ஸோ விஜய் ஆஸ்பெக்ட், சீமான் ஆஸ்பெக்ட் எல்லாமே ஒரு ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் எல்லாம் கன்சாலிடேட் பண்ணோம்னா மத்திய பாஜக தலைமை ஒருவரால் தான் முடியுமே தவிர வேற யாராலும் முடியாது. காரணம், இப்படியே விட்டுட்டீங்கன்னா ஈஸி வாக் ஓவர் ஃபார் எம்.கே. ஸ்டாலின், எதிர்கட்சிகள் பிளந்து இருந்தால். ஸோ அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா சீரியஸ் திங்கிங் ஒன்று இருந்ததுன்னா சூன் எடப்பாடி பழனிசாமி தே மஸ்ட் மேக் ஹிம் அரவுண்ட் பிஜேபி. ஆதவ் அர்ஜுனாவும் டெல்லிக்கு வந்ததா சொன்னீங்க. அவர் முக்கியமான பொறுப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு தாவேக்கால. விஜய்க்கு இன்னைக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு மத்திய உள்துறை அமைச்சகத்தால வழங்கப்பட்டிருக்கு. அவருக்கு ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கி வரும், அதாவது இளைஞர்களுடைய வாக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. டிஎம்கேக்கு எதிரான வாக்குகள் அவரு பக்கம் பிரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறப்போ அதிமுக, பாஜக, தாவேக்கா இந்த கூட்டணி எதிர்பார்க்க முடியுமா? டூ ஏர்லி டு ஸ்பெகுலேட். அது மாதிரிலாம் எனக்கு என்ன ஒன்னே ஒன்று லட்சியா, தங்களுக்கு அரசியல் நன்றாக புரியும், இருந்தாலும் எனக்கு புரிந்ததை தங்களுக்கு புரிய வைத்து தங்கள் வாசகர்களுக்கும் புரிய வைக்க வேண்டிய நிலைமையில் நான் இருக்கிறேன். காரணம், சில தூர பார்வையை பார்த்தால் திமுக கூட்டணி உடையாமல் இருக்கிற வரை எந்த பாசிபிலிட்டி இருக்காதுமா. திமுக கூட்டணி உடைஞ்சாதான் இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் ஆர் பிரைட்டனிங். அதன் மட்டும் இட் வில் பி சைலண்ட். எனக்கு தோணுகிறது திருமாவளவனும் காங்கிரசும் கம்யூனிஸ்ட் கட்சியும் திமுகவுடன் தொடர்வார்களா என்பது கேள்விக்குறி. அன்லெஸ் டிஎம்கே ஃப்ரண்ட் பிளேக்ஸ் அப், தேர் ஒன்ட் பி எனி யூனிட்டி இன் தி opposition பார்ட்டிஸ் தான் என்னுடைய கருத்துமா லட்சியம். ஆதவ் அர்ஜுனாவுடைய டெல்லி வருகைக்கு பின்னால வேற ஏதாவது காரணங்கள் இருக்கா? கண்டிப்பாக அதை 3 பிரிவுகளாக நான் தங்களுடைய நேயர்களுக்கு பிரித்து புட்டு வைக்க ஆசைப்படுகிறேன். ஆதவ் அர்ஜுனா என்பவர் பிரசாந்த் கிஷோர் பாண்டேயுடன் நெருக்கமாக இருந்தவர். 2021-22 தேர்தலில் திமுகவிற்காக பாடுபட்டார். அவருக்கு நுணுக்கங்கள் தெரியும். எப்படி டிடிவி தினகரனை நான் ஒரு அமித்ஷா என்கிறேனோ, ஆதவ் அர்ஜுனா ஒரு ஆங்கிலத்தில் நன்றாக பேசி தமிழக அரசியலை புரிந்து கொண்டிருக்கிறாரோ இல்லையோ, திமுக குடும்பத்தை வீழ்த்த வேண்டும் என்று கிளம்பி இருக்கிறார். அவர் ஒரு பர்சனல் கிரெட்ஜ் அவருக்கு இருக்குது. அந்த கிரெட்ஜை எப்படி யூட்டிலைஸ் பண்ண போறாருன்னா, டெல்லியில தங்கியிருந்த போது அவருடன் சில கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள வேண்டிய நிலைமையும் வந்தது. அதில் நானும் இணைத்துக் கொண்டேன். செய்தி ரீதியாக என்னை பொறுத்த மட்டில் விஜயனுடைய ஒப்புதலின் பெயரில் தான் அவர் டெல்லி வந்தார். திருமாவளவனுக்கும் தெரியும். ஆதவ் அர்ஜுனா டெல்லி வந்து பிரசாந்த் கிஷோர் டீமை பார்த்து பட்னாவில் சென்றிருந்து பிரசாந்த் கிஷோர் பாண்டேயினுடைய டயத்தை வாங்கி கொண்டு நேற்று முன்தினம் அவர் சென்னையில் வந்து இறங்கினார். அதையெல்லாம் திரைமறைவில் வேலை செய்தது ஆதவ் அர்ஜுனா தான். அதையும் தவிர தங்களுடைய நேயர்களுக்கு ஒரு பிரேக்கிங் ஸ்டோரி என்ன என்று கேட்டால், ஒரு கட்சி, தமிழகத்தில் இருந்து இருக்கக்கூடிய ஒரு கட்சி டெல்லியில் மிக முக்கியமான ஒரு காலனியில் 3 மாடி கட்டிடத்தை வாடகைக்கு எடுத்திருக்கிறார்கள். அதில் 50-60 பேர் உட்கார்ந்து பணிபுரியக்கூடிய அளவிற்கு அந்த கட்டிடம் இருக்கிறது. எனக்கு நன்றாக தெரியும். அந்த கட்டிடத்தை நான் போய் பார்த்தேன் நேற்று முன்தினம். அதில் ஒருவேளை தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் வாக்காளர்கள் தொலைபேசி பேசுவது போன்றவைகள்லாம் கால் சென்டர் மாதிரி ஒன்று பண்ணி வச்சிருக்காங்க இங்கே டெல்லியில். அது ஆபரேஷனைஸ் ஆகும்போது அது முடுக்கி விடுவார்கள். இன்னும் ஒரு 10-15 நாட்களுக்குள் சில பணியாளர்களை நியமிப்பதற்காக அந்த கட்சி துடிதுடித்து வருகிறது. இளம் துடிப்புடன் இருக்கக்கூடிய கட்சி தேர்தல் ஆணையத்திலிருந்து தங்களுடைய கட்சிக்கு மாநில அந்தஸ்து பெற்ற பிறகு இதையும் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அதன் மூலமாக கண்டிப்பாக தமிழகத்தின் அரசியல் டெல்லியில் தான் நடக்கும், எதிர்கட்சி அரசியல் என்பதுதான் என்னுடைய அழுத்தமான கருத்து லட்சியம். தமிழகத்துடைய அடுத்த பாஜக தலைமை யார் அப்படிங்கிற கேள்வி வந்து இருந்தது. ஏன்னா இந்த காலம் முடிஞ்சிருச்சு, இன்னும் மாற்றப்படலை யாருன்னு. உட்கட்சிக்குள்ள தேர்தல்கள் எல்லாம் நடத்தப்பட்டது. மாவட்ட ரீதியிலான வட்ட ரீதியிலாம் வந்து அதுக்கெல்லாம் நியமிச்சிட்டாங்க. அடுத்ததா தமிழக பாஜக தலைவர் யார்? பல போட்டிகள் இருந்ததாலாம் வந்து உத்தேசமா செய்திகள் வெளிவந்தது. மாற்றப்படுவாங்களா இல்ல அண்ணாமலையே தொடருவாரா? மத்திய பாஜகவை பொறுத்தமட்டில் தமிழகத்திற்கு 3வது, 4வது, 5வது இடத்தை தான் பிரையாரிட்டி தராங்க.
அவர்களுக்கு முழு ப்ரியாரிட்டி ஆஸ் ஆஃப் நவ் பார்லிமெண்ட்ல வக்ஃப் போர்டை பாஸ் பண்ணி ஆகணும், பீகார்ல ஜெயிச்சாகணும், மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய அரசியலை சரிப்பட்டு வேண்டும். அதையும் தவிர மணிப்பூரில் இப்போ லேட்டஸ்டா ஒரு பிரச்சனை வந்து விட்டது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் பாஸ் ஆகணும், ஒன் நேஷன் ஒன் போல் ஆக்ட் பாஸ் பண்ணி ஆகணும். இதெல்லாம் நரேந்திர மோடியினுடைய மனதில் இருக்கக்கூடிய மேக ஓட்டங்கள். அதில் தமிழகம் 5வது 6வது இடத்தை தான் பிடிக்கிறது ப்ரையாரிட்டி வைஸ். தமிழகத்தை பாஜக கழுவி விடனாக நான் சொல்லவில்லை. இருப்பினும் தமிழக தலைவர்கள் மீது மத்திய பாஜகவிற்கு சில குழப்பங்கள் இருக்கின்றன. ஏன்னா யாராவது இப்போ லக்ஷ்யா வந்து டெல்லிக்கு வந்துட்டாங்கன்னா ராஜகோபாலனை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றது, ராஜகோபாலன் வந்து லக்ஷ்யா பத்தி கம்ப்ளைண்ட் பண்றது, இல்லைன்னா உங்க ஆபீஸ்ல இருக்கக்கூடிய ஆபிரகாம் பத்தி திட்டுறது, இல்லை இன்னொன்று இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. இப்படி 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 திட்டுறது, அதுதான் பாஜக பிடிக்காது. அப்புறம் கேட்குற பணம் கேட்கறாங்க, பதவி கேட்கறாங்க. இதெல்லாம் தான் மத்திய பாஜகவிற்கு பிடிக்கவே பிடிக்காது. அது பழைய அரசாங்கம் இல்லை. நரேந்திர மோடியினுடைய சிங்கிள் விண்டோஸ் கிளியரன்ஸ் இருக்க மாதிரி எதுவாக இருந்தாலும் நரேந்திர மோடியினுடைய அனுமதி இல்லாமல் செய்ய முடியாது. அப்படி ஒரு கிரிட் வச்சிருக்காரு கையில, பிடிப்பு. அப்படி பார்க்கும் பொழுது அண்ணாமலை தொடர்வார். ஆனால் அண்ணாமலைக்கு கூட ஒரு கமிட்டி மாதிரி ஒன்று போட்டு அண்ணாமலைக்கு ஆலோசனை வழங்கி, அந்த கமிட்டி தான் பியூஷ் கோயல் அல்லது நிர்மலா சீதாராமன் தலைமையில் தேர்தல் சமயத்தில் அதிமுக திமுக போன்ற, அதாவது எந்த கட்சியுடன் தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் மத்திய பாஜக சொல்வதற்கு இணங்க தமிழகத்தை பற்றி ஒரு அப்சர்வரை போட்டு விட்டுறாங்க, ஸ்ட்ராங் அப்சர்வர். ஸோ அண்ணாமலையினுடைய ஒரு பதவி நீடித்தாலும் அவருக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவம் கண்டிப்பாக பியூஷ் கோயலுடன் கூட சேர்ந்து தான் போக முடியும் நிலைக்கு வந்துவிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு பேலன்சிங் ஆக்ட் பண்ணி விட்டுருவாங்கன்னு தான் என்னுடைய காதல் விழ சமாச்சாரங்கள். லக்ஷ்யா தலைவர் பதவி இருந்தாலும் அந்த அளவுக்கு பழைய சுதந்திரம் இருக்காது, அவருக்குள்ள ஒரு சுதந்திரம் இருக்கும், சுதந்திரம் இருக்கும், நிறைய பேசும். ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ he has been given exempted security. விஜய்க்கு எப்படி கொடுத்தாங்களோ அண்ணாமலைக்கு வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துட்டாங்க. அண்ணாமலையினுடைய இம்பாக்ட் தமிழ்நாட்டில் வந்து யூ கான்ட் சிங்கிள் இட் அவுட், யூ கான்ட் இக்னோர் இட். அவர் காவடி தூக்கினார், செருப்பு இல்லாத போறாரு, சாட்டை அடி அடிச்சுக்கிறாரு. இதெல்லாம் ஒரு திமுக பின்பணியின் பாணியில் அரசியல் செய்யக்கூடிய அண்ணாமலைக்கு மத்திய பாஜக கை கழுவ விடமாட்டார்கள் என்பதுதான் என்னுடைய ஆணித்தனமான கருத்து. இருப்பினும் தமிழிசை சவுந்தரராஜன், ராஜா மற்றும் பல தலைவர்கள் இருக்கிறதை வைத்துக் கொண்டு பார்த்தால், உதாரணத்திற்கு கல்யாண் ராமன் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவர் பாஜக, அவர் வந்து G² மேல ஒரு பெரிய கேஸ் போட்டு விட்டார். அந்த முதல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கேஸ் பார்த்தோன்னே அவங்களும் கொஞ்சம் பயப்படுறாங்க. இப்போ அதெல்லாம் அண்ணாமலை செய்கிறார். அண்ணாமலைக்கு உறுதுணையாக கல்யாண் ராமன் செய்தாலும் கூட சிலதான் they will try to purchase கல்யாண் ராமன். அதெல்லாம் திமுக கை வந்த கலை. இதெல்லாம் கட் பண்ணிட்டு பியூஷ் கோயல் வந்துட்டாருன்னு வச்சுங்க, ஆன் பிஹாஃப் ஆஃப் நட்டா அண்ட் அமித்ஷா, நரேந்திர மோடி, அவர் டைரக்டா எடப்பாடி பழனிசாமியுடன் டிடிவியுடன் பேச ஆரம்பித்தால் அங்க பேச்சுவார்த்தை அப்படி ஒரு சைட்ல போயிடும். இதுதான் என்னுடைய காமையான கருத்து. லக்ஷ்யா கண்டிப்பா சார். இவ்வளவு நேரம் என்னுடைய கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி, நமஸ்தே.